புதிய கல்வி மறுசீரமைப்பினுடைய உள்ளடக்கம் என்ன? எவ்வாறான விடயங்கள் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? எதிர்வரும் ஆண்டிலே தரம் 1க்கும் தரம் 6க்கும் ஓரளவு தரம் 10க்குமான மறுசீரமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. புலமை பரிசில் பரீட்சை என்பது இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறதா, இல்லாவற்றில் அது மாற்றப்பட்டிருக்கிறதா, இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த முக்கியமாக இதை கல்வி சீர்திருத்தமாக நாங்கள் வரையறுக்க முடியாது. இந்த அரசாங்கம் இதை கொண்டு வருவதற்கான பிரதான காரணம், இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் இப்போது வரக்கூடிய கல்வி மறுசீரமைப்புக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு அவ்வளவு தூரம் இல்லை. இதில் 20 பேரை விட குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 10 வீதமானவை. தரம் 9லே ஒரு பரீட்சை இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் 2 பிரதானமான பிரச்சனைகளை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் எடுத்திருக்கிறது. ஒன்று வரலாற்று பாடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை எடுக்கிறார்கள். இரண்டாவது சித்திரம். ஸ்டெம் எடுக்கிற தொகுதியில் பிரவேசிக்கின்ற மாணவர் தன்னுடைய 4 பிரதான பாடங்களை ஸ்டெம்முக்குள்ளே எடுக்கணும். இன்றைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. நாளாந்த செயற்பாடுகளை திட்டமிட்டு அவர் ஒவ்வொரு தவணையும் 35 கிரெடிட்ஸ்க்குரிய பாடங்களை அவர் செய்து கொண்டு இருக்கணும். சாதாரண ஒரு பாடசாலை கலை திட்டத்தில் அரசுக்கு இருக்கக்கூடிய அதீதமான பவர் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒன்றை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நெருக்கடி வருகிறது. ஒரு சுயாதீனமான பல்கலைக்கழக கல்விக்குள்ளே புதிய கல்வி மறுசீரமைப்பில் உயர்தர திட்டங்கள் எப்படி இருக்கு? அடுத்த உயர்தரம் என்பது நாங்கள் பல்கலைக்கழகத்தையும் அடுத்த தெரிவை நோக்கி நகர்வதற்கான முக்கியமான காலகட்டமாக இருக்கு. அதிலே மிக முக்கியமாக 5 தொகுதிகள் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் அது எல்லா இடங்களிலும் கொண்டு வரும்போது அது ஒரு ஆளணி செலவு ஒன்று அதிகமாக இருக்க போகிறது. அதை மாற்றம் செய்ய வேண்டிய தேவை. ஆக இதை இரண்டையும் எப்படி நாங்கள் பார்த்தோம்? அவர் கொண்டு வந்தவர் இவர் கொண்டு வந்தவர் என்றது இல்லை, எது பொருத்தமானது என்றதான் தேவை. அதாவது ஓஎல் ஃபைல் பண்ணினாலும் தொடர்ந்து 13 ஆண்டுகள் பாடசாலையில் படிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டம் இன்றைக்கு இருக்கு. அது தொடர்பான பாட கட்டமைப்பை உருவாக்குவது என்பது கல்வி சார்ந்தவர்களின் கையில தான் இருக்கு. பிரதமருடைய அநேகமான உரைகள் இந்த 2 விடய பரப்பொழுது அழுத்தமாக சொல்லிக் கொண்டு வரலாறு இருக்கிறது, சித்திரம் இருக்கிறது, யாரும் பயப்பட தேவையில்லை என்றுதான் அழுத்தமாக சொல்றேன். அவ்வளவு தூரம் அங்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய மாணவன் குறைய புள்ளி போடுவதை விரும்புவியா? இங்கே அகவயத்தன்மை ஒன்று இருக்கிறது. இதுக்கு என்னென்ன தீர்வு காண்றோம்? இலங்கை போன்ற இந்த நாடுகள் கல்வியும் அரசியலும் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருப்பதனால்தான் நல்ல மாற்றங்களை நோக்கி நகர்வதில் அடுத்த கட்டம் நெருக்கடியாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே பிரதமருடைய அநேகமான உரைகள் இந்த 2 விடய பரப்பொழுது அழுத்தமாக சொல்லிக் கொண்டு வரலாறு இருக்கிறது, சித்திரம் இருக்கிறது, யாரும் பயப்பட தேவையில்லை என்றுதான் அழுத்தமாக சொல்றேன். அவ்வளவு தூரம் அங்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாக இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய இருக்கிறது. இங்கே என்னுடைய பார்வை எப்படி என்றால், ஒரு இலட்சிய நோக்கத்துக்கும் ஒரு யதார்த்த நோக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை நாங்கள் எப்படி நிரப்பிக்கொண்டு போக போகிறோம். இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது ஒரு இலட்சிய நோக்கு, அது மறப்பில்லை, அது ஒரு இலட்சிய ஒரு ஐடியல் பிரின்சிபிள்ஸ் தான் அங்கே இருக்குது. யதார்த்த நிலை நோக்கு என்பது இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. இந்த 2க்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை குறுக்க வைப்பது தான் கல்வியலாளர்களுடையதும் அரசாங்கத்தினுடையதும் மிக பிரதானமான பொறுப்பாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த கல்வி மறுசீரமைப்பை நாங்கள் எய்த வேண்டுமாக இருந்தால் இந்த இடைவெளியை எப்படி குறைத்து கொண்டு போகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், நேற்றைய கிழமைக்கு முன்னர் ஜனாதிபதியினுடைய உரை ஒரு யதார்த்தமான உரை. அவர் ஒரு கிராமிய சூழலில் வளர்ந்தவர் என்கிற அந்த பின்னணி அல்லது கிராம மக்களோடு பழகுகின்ற ஒரு அடிப்படையில் அந்த உரையை கொண்டு வருகிறார். இது நாங்கள் சாதாரணமாக ஜனாதிபதி பார்க்கின்ற பாருங்கள், நாங்களும் நாளுக்கு நாள் கந்திக்கிற பொழுது கதைப்பது எங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இருக்கிற அதீதமான சுமையை பற்றி அதுக்கு தீர்வு கொடுப்பதாக இந்த கல்வி திட்டம் அமையும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய சிக்கல் வரும் எப்படி என்றால், இலங்கையினுடைய கல்வி முறைமைகள் காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டது. என்னதான் காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டாலும் அங்கே பல்கலைக்கழகங்களுக்குள்ளே வருகின்ற அந்த முறைமைகளிலே மாற்றம் பெறாத பொழுது ஒரு பெரிய சவாலுக்குட்படும். உங்களுக்கு தெரியும், பாடசாலை கல்வியினுடைய நிறைவு என்பது பல்கலைக்கழகங்களுக்குள்ளே வருவது. பல்கலைக்கழகங்களுக்குள்ளே வருகின்ற பொறிமுறை சம்பந்தமாக இன்னும் நாங்கள் கதைப்பதற்கு ஆரம்பிக்கவில்லை. இந்த கல்வி சீர்திருத்தம் எப்படி அங்கே வந்து கனெக்ட் பண்ண போகுது? கப்ளிங் தானே. இந்த பெப்பை கொண்டு வந்து அடுத்த பெப்பில் ஊட்டேக்கு அந்த கப்ளிங் 2 பொருந்தாவிட்டதுண்டா த்ரெட் வந்து வடிவ சரியா பொருந்தாவிட்டால் பெரிய புரட்சி ஏற்படும். இந்த பாடசாலை கல்வி முறைமையினுடைய ஃபைனல் அவுட்கம்ஸாக பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் வர வேண்டும். பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் வருகின்ற பொழுது 2ம் பொருந்தாத்தன்மையோடு வந்து சேருமாக இருந்தால் ஒரு நெருக்கடி வரும். அது என்ன இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் அதையும் சிந்தித்திருப்பார்கள். இல்லை, அது சாதாரணமானது அல்ல. பல்கலைக்கழக கல்வி முறைமையில் அரசு கை வைப்பது என்பது அது மிகவும் சவாலுக்குரியது. ஏன்னா அது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் தனித்துவங்கள் இருக்கும். சாதாரண ஒரு பாடசாலை கலை திட்டத்தில் அரசுக்கு இருக்கக்கூடிய அதீதமான பவர் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒன்றை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நெருக்கடி வருகிறது. ஒரு சுயாதீனமான பல்கலைக்கழக கல்விக்குள்ளே அதை கை வைத்துக் கொண்டு வருவது என்பது மிக சவாலுக்குரிய. ஆனால்
ரெண்டும் பொருந்த வேண்டும். பொருந்தாவிட்டால் அது பெரிய ஒரு தாக்கத்தை எதிர்காலத்திலே கொண்டு வரும். இதை அழகாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டையும் எப்படி பொருத்தப் போகிறோம் என்பதற்காக நாங்கள் இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை. அந்த சிந்தனையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். ஆனால் நான் உண்மையில் இந்த கலைத்திட்டத்தை வரவேற்கிறேன். அதனால் மாற்று கருத்து இல்லை. இந்த கலைத்திட்டம் சொல்லுகின்ற உள்ளடக்கங்கள், அதனுடைய சிந்தனை போக்கள், வரலாற்றை தூக்கி போட்டார்கள் அல்லவா எலக்ட்ரிக், அதை ஒரு தெரிவு பாடமாக போட்டது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன். அது மிக முக்கியமான ஒரு மாற்றம், அந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது நாட்டுக்கு நன்மைகளை விளைவிக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். ஆனால் அது எப்படி நாங்கள் அடையப் போகிறோம், எப்படி உயர்கல்வியையும் பாடசாலை கல்வியையும் ஒன்றிணைக்கப் போகிறோம் என்கின்ற நடைமுறை சவால் மிக்க பல வினாக்கள் இருக்கிறது. அதைவிட அசஸ்மெண்ட், நாங்கள் நிறைய விடயங்களை புதிய புதிய மதிப்பீட்டு முறைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் என்னன்னு சொல்றது நம்பகத்தன்மை முடியதாக இருக்கும், ஆசிரிய மையமாக. ஏன்னா நாங்கள் எத்தனையோ அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் இதுவரை காலம் பார்த்துருக்கோம். பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து, பச்சை நிறந்துலேருந்து, சோப்பு கலர் அடிக்கிறதுலேருந்து நாங்கள்லாம் பார்த்து கடந்து வந்த பொழுது இப்போது புதிதாக வரக்கூடிய இந்த அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை மிக்கதாக இருக்கும், அது எவ்வளவு தூரம் ஆசிரியருடைய வேலை சுமையை மேலும் அதிகரிக்கும், இருக்கக்கூடிய மனித வளங்களோடு வெற்றி நிறைவேற்றுவதில் என்னென்ன சவால்கள் இருக்கும், டெக்னாலஜி இன்டிகிரேஷன் இதில் எப்படி வரப்போகுது என்று பல விஷயங்கள் நடைமுறையான நெருக்கடிகள் வரும். அதுபோல் உள்ளக கட்டுமானங்கள், இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் உள்ளக கட்டுமானங்கள் மிக சவாலுக்குரியது. உதாரணமாக விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எல்லா பாடசாலைகளும் விளையாட்டுத்துறையை சரியாக வழங்கக்கூடிய அளவுக்கு உள்ளக கட்டுமானங்கள் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அப்படி நிறைய பரப்புகள் இதிலே செல்வாக்கு செலுத்தும். எனவே இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருகின்றோம், மிக வேகமாக நடைமுறைக்கு வருது. இன்னும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த 7ஆம் மாதத்தினுடைய 8ஆம் மாத தொடக்கத்தில் பேசுகிறோம். இன்னும் 2026 முதலாம் தவணை நினைக்கிறேன் இப்போ பிப்ரவரி மார்ச்சில் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். பிப்ரவரி மார்ச்சில் ஆரம்பிக்கிற பொழுது இது நடைமுறைக்கு வர வேண்டும். அப்படி நடைமுறைக்கு வருகின்ற பொழுது ஆண்டு 1க்கும் ஆண்டு 6க்கும் அது வரப்போகுது நடைமுறைக்கு. அப்போ அதை கொண்டு வந்து சேர்க்கைக்க அது ஒரு முந்தியெல்லாம் நாங்கள் என்ன சொன்னால் கம்பகாவில் செய்து பார்ப்போம், கம்பகா இதில் செய்து பார்த்து தான் முறை கொண்டு வரது இங்கால. இப்போ எல்லா நாடு முழுவதும் வரப்போகுது. ஆனால் சில நல்ல முயற்சிகள் சில இடங்களில் சறுக்கும், தொடக்கங்களில் சறுக்கி தான் போகும். ஆனால் அது பிறகு பின்னுக்கு ஒரு ஓட வலிக்கிட்டு அது ஸ்மூத்தாக ஓடும். ஆனால் அதுக்கு நேரம் முரண்நிலைகள், தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் இருந்து எழும் சிங்கள ஏகாதிபத்திய உணர்வுகளுக்குள்ளால் இந்த வரலாற்றினுடைய முக்கியத்துவம் எழுகிறது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இந்த நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் பைலிங்குவல் எஜுகேஷன், 2 மொழிகளை கற்பிக்கின்ற முறைமை வந்த பொழுது இலங்கையில் 6ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரை கற்பிக்கின்ற முறை வந்த பொழுது வரலாறு ஆங்கிலத்தில் கற்பிக்கப்பட்டது. வரலாறு ஆங்கிலத்தில் கற்பிக்கப்பட்டது. பின்னர் இப்பொழுது அரசியல் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்த பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் அந்த கட்சியில் இல்லை, திரு வீரரசன் அவர்கள் அப்படி போன்றவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு தாக்கல் செய்து வரலாற்றை ஆங்கிலத்தில் கற்பிக்க முடியாது என்கின்ற ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பின் பிரகாரம் வரலாறு ஆங்கிலத்தில் கற்பிக்கப்பட முடியாது. ஏன்னா வரலாறு மேலே ஆங்கிலத்தில் கற்கலாம், வரலாற்றை ஆங்கிலத்தில் கற்கின்ற பொழுது தான் அந்த புலமைத்துவம் வரும். ஆனால் இலங்கையில் கற்பிக்க முடியாது, தாய்மொழியில் தான் கற்பிக்க முடியும். ஏனென்றால் அந்த கலை சொற்களுடைய மாற்றம் என்பது சிங்கள மக்களுடைய வரலாற்றினுடைய மாற்றமாக வந்துவிடும் என்ற அச்ச உணர்வு ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த சிந்தனா பக்குவம் இன்றைக்கு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் தாண்டி தான் இந்த கல்வி மறுசீரமைப்பு வர வேண்டும். இப்போ நாங்கள் ஸ்டெம் எஜுகேஷனை பற்றியும் சயின்ஸ் எஜுகேஷனை பற்றி, டெக்னாலஜியை பற்றி, ஏஐயை பற்றி கதைக்க வேண்டிய தருணங்களில் இப்பொழுது வரலாற்றை பற்றி உங்களை கதைக்க தொடங்கியிருக்கேன் பாருங்க. பிரதம மந்திரி வரலாறு இருக்கிறது என்று மெனசி போராடம்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நாட்டோட எல்லாமே இருக்கிறது என்றால் இந்த யதார்த்தங்களை தாண்டி அந்த இலட்சியத்தை நோக்கி நகர்வதிலே ஒரு பெரிய சவால் இருப்பதாக நான் பார்க்கிறேன். எனவே இதுதான் இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய இப்போது இருக்கக்கூடிய பொருண்மை அல்லது அதனுடைய நிலைமையாக இருக்கிறது. அது எப்படி நாங்கள் கடக்கப் போகிறோம் என்பது போக போக தெரியும். சர்வேஸ்வரர் அவர்கள் குறிப்பிடும்போது உயர்தரத்தில் அந்த பாடநெறியை எடுக்கும்போது பல்கலைக்கழக இணைவு என்பது பற்றி அதிலே சில முரண்பாடுகள் இல்லாவற்றில் அதன் தொடர்ச்சியை பின்பற்றுவது என்பது சவாலாக இருக்க போகிறது என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து, ஆகவே இதிலே புதிய கல்வி மறுசீரமைப்பில் உயர்தர திட்டங்கள் எப்படி இருக்கு? அடுத்த உயர்தரம் என்பது நாங்கள் பல்கலைக்கழகத்தையும் அடுத்த தெரிவை நோக்கி நகர்வதற்கான முக்கியமான காலகட்டமாக இருக்கு. அது எப்படி இருக்கு? புதிய கல்வி மறுசீரமைப்பிலே மிக முக்கியமாக அந்த உயர்தரம் என்றது சிரேஷ்ட இடைநிலையின் அவத்தை 2 என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது தரம் 12, 13 உரிய பாட தொகுதிகளாக இருக்கு. இப்போ அதிலே மிக முக்கியமாக 5 தொகுதிகள் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த 5 தொகுதிகளுக்கும் மாணவர்கள் தம்மை தயார்படுத்துகின்ற நிலை தரம் 6ல் இருந்தே அது ஆரம்பிக்கின்றது. அதாவது ஃபர்தர் லேர்னிங் என்ற விடயத்தை அவர்கள் தரம் 6 தொடக்கம் 10 வரையான காலப்பகுதியில் பல்வேறு இதழ் வடிவங்களை, பல்வேறு பாடங்களினுடைய இதழ் வடிவங்களை மாறி மாறி அவர்கள் தெரிவு செய்து தமக்குரிய துறை,
தமது தொழில் வாழ்க்கைக்குரிய துறை எது என்பதனை அவர்கள் ஓரளவு தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாகவும் தம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் அது இருக்கும். இப்போது தரம் 10, 11 இருப்பது அப்போது 6ஆம் ஆண்டிலிருந்தே ஆரம்பித்து இப்போது வந்து தரம் 10, 9, 10, 11 3 வருஷத்துக்குள்ள இருக்கிற விஷயம் இப்போது 6ஆம் வகுப்புக்குள்ள இருக்கு. ஆனா இப்போது தரம் 10, 11 தெரிவு பாடங்களை தெரிவு செய்கின்ற பொழுது அந்த முதலாம் தவணை தரம் 10 முதலாம் தவணையில் ஓரிரு வாரத்துக்குள்ள தான் நாங்கள் அந்த பாடத்துக்கும் போய் இந்த பாடத்துக்கும் போய் எந்த பாடம் என்று தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கு. அப்போதான் படித்து பார்க்கிறோம், படிச்சு பார்க்கணும். ஆனால் இது இப்போது வந்து ஒவ்வொரு மொடியூலையும் ஒவ்வொரு தவணை ரீதியாக படிக்கலாம். அதாவது தரம் 10 இறுதி தவணை, அதாவது காப்போத்தா சாதாரண தரத்திலே 6 தவணைகளை உடையது. அந்த 6ஆம் தவணைக்குரிய 5ஆம் தவணைக்குரிய பாடங்களை மட்டும்தான் ஃபர்தர் லேர்னிங்ல மாத்திறார். அது பரீட்சைக்கு அவர் தன்னை தயார்பட அது வரைக்கும் அவர் எல்லா பாடங்களையும் அவர் படித்து பார்க்கலாம் என்று சொன்னால் தான் இந்தந்த பாடத்தில் தனக்கு சிறப்பான தேர்ச்சி இருக்குது, திறமை இருக்குன்னு அவர் சுய பிரதிபலிப்புக்கு ஏற்ற ஒரு வகையாக இருக்கு. அந்த வகையிலே தரம் உயர்தரத்துக்கு வருகின்ற பொழுது அவர் இந்த துறையை என்றதை அவர் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ அதிலே மிக முக்கியமாக எங்களுக்கு முடியக்கூடிய விஷயம் என்று விஞ்ஞான தொகுதி. இப்போ விஞ்ஞானம் என்று சொல்லி பார்க்குற பொழுது சயின்ஸ் என்று ஒன்று இருக்குது. அடுத்தது டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரீம் ஒன்று, அடுத்தது மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப் என்ற ஒரு விடயம் இருக்குது. அடுத்ததாக எங்களுக்கு ஹியூமனிடேரியன் சோஷியல் சயின்ஸ் 4வது, வொகேஷனல் ஸ்டடீஸ் என்ற 5 பாடத்தொகுதிகள் இருக்குது. அப்போ இதில் மிக முக்கியமான விடயம் அப்போது கபிலன் சொன்னது போல என்னவென்று சொன்னால், இப்போ இவ்வளவு காலமும் பொது கலைத்திட்டத்தில் தோல்வி அடைந்தவன் தான் தொழில் கல்விக்கான கலைத்திட்டத்துக்கு செல்லுகின்ற ஒரு முறைமை இருந்தது. அப்போது அந்த தொழில் கல்விக்குள்ள போகிற ஒரு மாணவன் வந்து ஒரு தோல்வி மனப்பான்மையாக தான் உணர்வதாகவும் சமுதாயம் அவனை தோல்வி நிலையில பார்க்கிறதாகவும் இருக்கு. ஆனால் இப்பொழுது வந்து அவர் பொது கலைத்திட்டத்துக்குள்ளேயே இரண்டரை கலந்து இருக்கிறது. இப்போ அது மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தின் ஒரு விடயம். இப்போ இது வந்து உண்மையிலேயே தொழிற்கல்வியும் பொதுக்கல்வியும் கலந்து போகின்ற பொழுது அவருடைய திறன் சார்ந்த விருத்திகளுக்கு அப்பாலே புத்தாக்கத்துக்கான செயற்பாடுகள் மிக கூடுதலாக அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ அந்த அடிப்படையிலே இப்பொழுது அவர் 5 துறைகளுக்குள்ளே தெரிவு செய்கின்ற ஒரு பாதை இருந்தாலும் இங்கே வந்து காப்போத்தா சாதாரண தரத்துக்கு முதல் இருந்த ஃபர்தர் லேர்னிங் மொடியூல்ஸை மாறி மாறி தெரிவு செய்கிற மாதிரி உயர் தரத்திலே தெரிவு செய்ய முடியாது. அவர் எந்த துறையை தெரிவு செய்கிறாரோ அதிலே அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கு. அவர் அங்கே பாட ரீதியான துறை ரீதியான மாற்றங்களுக்கு உட்பட முடியாது. அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதை விட அவர்களுடைய இந்த காப்போத்தா உயர்தரத்தில் என்ன விடயம் என்று சொன்னால் பாட ரீதியான உள்ளடக்கம் அது மிகவும் காத்திரமான ஒரு பங்களிப்பை செய்யும். இப்போ அதில் வந்து ஒரு செழிப்பான மொடியூல்கள் அதில் உருவாக்கப்பட்டு கொண்டு இப்போதான் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ அதில் வந்து என்ரிச்மெண்ட் மொடியூல்ஸ் செழிப்பான மொடியூல்களை பாட ரீதியான உள்ளடக்கங்களாக கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம் துறைகளுக்கு இடையிலான ஒரு இன்டர் டிசிப்ளினரி ரீதியான மொடியூல்ஸ்கள் அவர்களுக்கு இருக்குது. அதை விட கம்பல்சரியான மொடியூல்ஸ் என்று சொல்லி அதில் இருக்குது. அதில் மிக முக்கியமாக அது வளமையாக போடுவாங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இங்கிலீஷும். அப்போ இந்த அடிப்படை ரீதியாக விட அவர்கள் பாட ரீதியாக அவர்கள் துறை சார்ந்த ரீதியாக உள்ளடக்கம் சார்ந்து கனதியான மொழிகள் இருக்குது. அது அவர்களுடைய துறைக்குரியது. அதை விட அவர்கள் பல்வேறு துறைகளுக்கு ஊடாக ஒரு புத்தாக்கத்திறன் மிக்கதாக இல்லை பிரச்சனைக்கக்கூடியதான விடயங்களில் துறைகளுக்கு இடையிலான மொழிகள் இருக்கிறது. இவ்வாறு அந்த மொழிகள் அங்கே செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதில் மிக முக்கியமாக இந்த துறைகளையும் எடுத்துக்கொண்டு சொல்லி பார்க்கின்ற பொழுது விஞ்ஞானத்துறையிலே அங்கே பிரயோக கணிதம், தூய கணிதம், உயிரியல், ரசாயனம், பௌதிகவியல் என்ற பாடங்களோடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ஒரு மிக முக்கியமான பாடமாக இருக்குது. மற்றது டேட்டா சயின்ஸ், தரவு விஞ்ஞானம் மிக முக்கியமானதாக இருக்குது. மற்ற அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஃபிஷரிஸ் அண்ட் அக்யூட்டிக், அப்போ கடல் வளம் சார்ந்த விடயங்கள் இருக்குது. இந்த பாடங்களில் அவர் ஏதாவது 3 பாடங்களை அவர் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது தொழில்நுட்பம் சார்ந்தது, இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, மற்றது இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஃபுட் அண்ட் கன்சியூமர் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஏவியேஷன் ஸ்டடீஸ். இப்போ இது வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் இருக்குது. அடுத்தது முதல் காமர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப்னு சொல்லி அதுக்கு எக்கனாமிக்ஸ்,
அக்கவுண்டிங், அதாவது பொருளியல், கணக்கியல், வணிகவியல், அதை விட வணிக புள்ளி விவரையல், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை விட என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்டரசி, மேத்தமெட்டிக்ஸ், அது மிக முக்கியமான ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த அடிப்படையில் விஞ்ஞான பாடங்களுக்கு நிகராக இங்கே மிக முக்கியமாக வணிக பாடமும் பல்வேறு சமகாலத்தோடு பொருந்தக்கூடிய வகையில் உலக பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையிலே பாடங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. ஹியூமனிடேரியன் ஸ்டடீஸில் மொழி சார்ந்த பாடங்கள், அடுத்தது மீடியா சார்ந்த மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தொடர்ந்த பாடங்கள், மற்றது அதில் மிக முக்கியமாக ஃபாரின் லாங்குவேஜஸும் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அப்போ இதில் ஃபாரின் லாங்குவேஜஸ் என்று சொல்லி பார்க்குற பொழுது அது மிக முக்கியமாக இங்கே குறிப்பிட வேண்டும். இதில் நான் அழுத்தியும் சொல்ல வேண்டும். இலங்கை போன்ற நாடுகள் வந்து ஒரு மிக சிறிய நாடு, சிறிய சந்தை, உலகாவிய ரீதியில் மிகவும் ஜியோ பொலிட்டிக்கலி, அதாவது பூகோள அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. முக்கியமாக உலகத்தின் பல்வேறு சப்ளை செயின்ஸின் போக்குவரத்து பாதையில் இது இருக்குது. அப்போ இதில் வந்து வெள்ளாதிக்க நாடுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் தங்களுடைய பொருளாதார ஆதிக்கத்தை இங்கே நிலைநிறுத்த வெளிக்கிடுவார்கள். ஆகவே அதை எதிர்கொண்டு எங்களோட மனித வளம் வளர வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக நாங்கள் பல்வேறு மொழிகளை படிக்க வேண்டும். குறிப்பாக ஹிந்தி மொழி, சைனீஸ் மொழி, ஸ்பானிஷ் மொழி போன்ற பல்வேறு மொழிகளை நாங்கள் கற்பதன் மூலம்தான் 21ஆம் நூற்றாண்டுக்கான தொழில் வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அது மொழிகளாகவே மாறிவிடும். அப்போ அந்த அடிப்படையிலே எங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்குதோ தெரியவில்லை. ஆனால் திறந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் அவ்வாறான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கொழும்பு நிலையத்தில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு இடங்களில் இல்லை. ஆனால் பல்வேறு மொழிகளை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதில் உருவாக்கப்பட வேண்டியதும் அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டியதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை விட சமய ரீதியான விடயங்கள் இருக்கிறது. பௌத்த சமயமும் பௌத்த நாகரிகமும், இந்து சமயமும் இந்து நாகரிகம், கிறிஸ்தவ சமயம் கிறிஸ்தவ நாகரிகம், இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் நாகரிகங்கள் போன்ற பாடங்களோடு அடுத்ததாக அரசியல் விஞ்ஞானம், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி போன்ற சமூக விஞ்ஞானங்கள், லாஜிக், மற்றது ஓரியண்டல் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் பாடங்கள், அடுத்தது டான்ஸ் போன்ற பாடங்கள், பேரதம் போன்ற பாடங்கள் இருக்கிறது, ட்ராமா, தியேட்டர். அப்போ இது வந்து ஹியூமனிடேரியன் ஸ்டடீஸ் ஒரு மிக முக்கியமாக இந்த பழைய பாடத்தொகுதிகளோடைய இருக்கிற பெரிய மாற்றங்கள் பெருசாக இல்லை. ஆனால் அந்த பாடத்தொகுதிகள் அப்படியே வருகிறது. அடுத்தது வொகேஷனல் பாத். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து ஒரு உயர்தரத்தில் அவர்கள் தொழில் பாதைக்குள்ளே போகின்ற பொழுது என்ன மிக முக்கியம் என்று சொன்னால் கட்டாயம் அவர்கள் 13 வருட பாடசாலை காலத்தை எல்லா மாணவர்களும் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக வருகிறது. அதே வேளையில் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி சோஷியல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, இது ஒரு புதியதோர் துறை. அப்போ இதில் வந்து ஒரு மிக முக்கியமாக இருக்குது என்னவென்று சொன்னால் இந்த புதிய துறை ஏனைய துறைகளுக்கு சமாந்திரமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மனநிலைகள், எங்களுடைய மனப்பாங்குகள் மாறி இந்த பகுதிக்கு நாங்கள் பிரவேசிக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்னென்று சொன்னால் இது. இந்த அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கிரெடிட் வேல்யூஸ் என்ன மாதிரி என்று போடவில்லை. அப்போ அது வந்து இப்போ யூனிவர்சிட்டியோட கிரெடிட் வேல்யூ என்றால் அது இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு சரியான ஒரு பாலிசி டாக்குமெண்ட் இன்னும் வெளியிடப்படாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அந்த இடத்துல என்னவென்று சொன்னால் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் பல்கலைக்கழக தெரிவுக்கு இந்த பிரதான பாடங்கள் எவ்வாறு பரிசீலிக்கப்பட போகின்றன, எங்களோட இடையிட்ட மதிப்பீடுகள், அந்த திறன் சார்ந்த இதுகள் ரெக்கார்ட்ஸ்கள் எங்களோட மாணவர்களிடம் வழங்கப்பட போகுது. இதில் எந்த அடிப்படையிலே பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்பட போறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதே பிரச்சனை. அதாவது வந்து பாடத்துக்கு மட்டும் பிரதான பாடங்களுக்கு மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்வோமாக இருந்தால், அங்கே நம்பகத்தன்மை ஒன்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தெரிவு செய்வோமாக இருந்தால் மீண்டும் டோக்கன் பேப்பர் பென்சில் டெஸ்ட் வந்து முக்கியத்துவம் பெறும். அப்போ இதில் மிக கவனமாக இருக்கணும். திறன் சார்ந்த ஒரு மனித வளத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் இடையிட்ட மதிப்பீடு முக்கியத்துவம் பெறும். இப்போ அதே நேரம் நான் ஏனைய கல்வியாளர்களோடு கலந்துரையாடுகின்ற பொழுது என்னுடைய ஒரு சிரேஷ்ட கல்வியாளர், நான் ஏற்கனவே சொல்கிறேன், பேராசிரியர் காணா சின்னத்தம்பி அவர்கள் என்னிடம் கேட்டவர், என்னுடைய பேராசிரியர் கேட்ட, நீ உன்னுடைய மாணவன் குறைய புள்ளி போடுவதை விரும்புவியா? இங்கே அகவயத்தன்மை ஒன்று இருக்கிறது, இதுக்கு என்னென்ன தீர்வு காண்றோம்? அப்போது தொடர்ந்து கலந்துரையாடலை நான் சொன்னேன், சார் இதை வந்து ஏன் ஆசிரியர் மட்டும் போட வரும்? எப்படி நீங்கள் சங்கீதம்,
கணிதம் ஏனைய சித்திர பாடங்கள், அழகியல் பாடங்கள், பிராக்டிக்கல் டெஸ்ட்டுகளுக்கு ஒரு கொமெண்ட் பூத்தை போட்டு பேனலை போட்டு அதுக்கு ஒரு விடயத்தை செய்கிறீங்களோ அது மாதிரியான ஒரு எவாலுவேஷனை செய்யலாம். அப்படி செய்வதன் மூலமாக அந்த திறன் சார்ந்த இதுக்கு முதன்மை கொடுக்கப்படும். என்னென்னா உயர்தரத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய மிக முக்கியமான விஷயம் அந்த இடத்துல தான் அவர்கள் மிகவும் தங்களுடைய திறன்களை மினுக்குகின்ற ஒரு காலகட்டம், அல்லது அந்த திறன்கள் சார்ந்து தங்களுடைய ஆளுமைகளை உருவாக்குகின்ற காலகட்டம். ஆகவே அந்த திறன்கள் அவர்களுடைய ரெக்கார்ட் ஷீட்டில் பதிகிற பொழுது அது தனி ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு காலத்துக்கு காலம் ஒரு பொதுவான பேனல்களுக்கு ஊடாக, ஒரு பரீட்சாத்த குழுக்களுக்கு ஊடாக அது பரீட்சிக்கப்பட்டு அவை பதிவு செய்யப்பட வேண்டும். அல்லாவிட்டால் இங்கே அந்த ஒரு பாங்க ஏதாவது ஒரு பெஸ்ட் வேர்ல்டு எப்படி இருக்குதோ அவ்வாறு அது செய்யப்படும். ஒரு தனி ஆசிரியர் அந்த மாணவன் தந்த மாணவனுக்கு போடுவதிலும் பார்க்க அந்த ஆசிரியரை வேணுமென ஒரு 5வது நபராக வச்சுக்கொண்டு ஏனைய 4 பேர் வெளியாக்கள் இருந்து அந்த அவருடைய திறன்களை பரீட்சிக்க வேண்டும். அதற்கு ஊடாக அந்த கட்டமைப்பு மாற வேண்டும். அதை விட்டு உயர்தரத்திலே நாங்கள் இறுதி பரீட்சை திணைக்களம் வைக்க போகிற பரீட்சைக்கு மட்டும்தான் அதை வைத்துக்கொண்டு தான் அடிப்படையில் பல்கலைக்கழக தேர்வு என்று சொன்னால் அதுக்குத்தான் முதன்மை கொடுக்கப்படும். ஏனைய திறன்கள் எல்லாமே அது இல்லாமல் போய்விடும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் இது இன்னும் தீர்மானிக்கப்படாத விடயமாகவும் கபிலனிடம் வருகிறேன். குறிப்பாக சர்வேஸ்வரா அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு விடயத்தோடு உள்ளனர். இந்த கல்விக் கொள்கை மறுசீரமைப்பு திட்டமானது ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்சவனுடைய அரசிலிருந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கிறது. அதைத்தான் இப்போது உங்களுடைய அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்ற விடயத்தை சுட்டிக்காட்டினோம். இன்னும் ஒரு விஷயம், இப்போது மாணவர்களை அதற்கு தயார்படுத்த நாங்கள் முன்னாயத்தம் செய்வதை விட அதை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த கட்டமைப்புகளை எல்லாம் இப்போது உதாரணத்திற்கு சொல்லியிருந்தார் ஒரு விடயத்தை, புள்ளியிடுகின்ற விடயத்தை அழகியல் பாடங்களுக்கு எவ்வாறு தனித்தனியே செய்வோமோ வழியில் ஒருவரை வைத்து அதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் செய்யலாமே. ஆனால் அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் அது எல்லா இடங்களிலும் கொண்டு வரும்போது அது ஒரு ஆளணி செலவு ஒன்று அதிகமாக இருக்க போகிறது. அதை மாற்றம் செய்ய வேண்டிய தேவை. ஆக இதை இரண்டையும் எப்படி நாங்கள் பார்ப்பது? இதில் மிக முக்கியமானது இந்த திட்டம் முன்னைய அரசினால் கொண்டு வரப்பட்டது. அதில் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உதாரணமாக சொல்றதாக இருந்தால் அந்த கிளப் ஃபங்க்ஷன் சம்பந்தமான விஷயம், விழுமிய கல்வி என்கின்ற விஷயம், முயற்சி ஆண்மை என்கின்ற விஷயம், இப்படி சில விடயங்கள் இந்த டிஜிட்டலைசேஷன் சம்பந்தமான விடயங்கள் இதற்குள்ள சேர்க்கப்பட்டிருக்குது. இதுல நாங்கள் இப்ப உண்மையாக ஒரு விடயத்தை பார்க்க வேணும், கல்வியை அரசியலோட கலைக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு நாங்களும் இப்போ ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் பிறகு இன்னொருத்தர் அதை மாத்துறதுன்னு சொல்லி தான் இந்த நாட்டில காலங்காலமா நடந்து கொண்டிருக்குது. அதனாலதான் நாங்கள் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப எங்களினுடைய நோக்கம் அரசியல் கல்விக்குள்ள இருக்க கூடாது. என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, எங்களோட பொருளாதாரம், சமூகம், சூழல் எல்லாத்தையும் கல்வியில வச்சிருக்கிறோம் என்ற வகையில இதுல நாங்கள் முழுமையான அரசியல் தலையீடுகளை பிரயோகங்களை வச்சிருப்போமா இருந்தால் ஒட்டுமொத்த நாட்டின் இது தொடர்ச்சியாக இருந்தோண்டுதான் இருக்கும். இப்ப அவர் கொண்டு வந்தவர் இவர் கொண்டு வந்தவர் என்றது இல்ல, எது பொருத்தமானது என்றதுதான் தேவை. அந்த பொருத்தமானதன் மேல் தற்காலத்துக்கும் இன்றைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான சில இணைப்புகளை அரசாங்கம் செய்திருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஏற்கனவே இது தொடர்பான பயிற்சி பாசறைகள்ல சொல்லப்பட்டிருக்கும். எது முன்னர்ல இருந்து சீரமைக்கப்பட்ட விடயங்கள், அந்த குளிர்ச்சியற்பாடுகள், சமூகமயமாதல், சூழல் சார் கரிசனை என்றதெல்லாம் இதுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்குது. அவை சரியான விடயங்களை தொடர்ச்சியாக கொண்டு செல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுல பிராண்டிங்ன்றது முக்கியம் இல்லை. இது எங்களினுடைய நீண்ட கால பிரச்சனைக்கான சமூக பொருளாதார சுகாதார ஏன் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கூட சிறந்த தலைமைத்துவம் அரசு மாறலாம், அந்த திட்டங்கள் மாறலாம். அது கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கானதாக இருக்க வேணும். அந்த பயணத்துல நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களினுடைய சீர்திருத்தங்கள் இதுக்குள்ள நிறையவே இருக்குது. அது மற்றது ஃப்ரேம் ஒர்க் முதல் செய்யப்பட்டது. ஆனால் இப்ப எல்லாரும் கதைக்கிற மாதிரி இதை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயங்களை முன்கொண்டு வர வேண்டியது இந்த அரசு தான். அதோடு தான் உங்களோட 2வது கேள்வியும் ஒட்டி இருந்தது ஆசிரியர்களுக்குரிய பயிற்சி. ஆசிரியர்களுக்குரிய பயிற்சி என்றது இந்த திட்டம் இப்ப பாராளுமன்றத்துல விவாதத்துல இருக்குது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அது கொள்கை ரீதியான விடயமாக வெளியில கொண்டு வரப்படும். அதற்கு பிறகு அதனுடைய செயற்பாடு ஆபரேஷனல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வெளியில வரும். அப்ப எதிர்வரப்போகின்ற இந்த மாசி மாதம் தொடங்குகின்ற மாற்றம் என்பது 1ஆம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் என்கின்ற வகையில அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி இந்த ஆண்டுக்குள்ள நிறைவு செய்யப்பட இருக்கின்றது. அதே நேரம் இந்த வளங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது அதைத்தான் ஜனாதிபதியும் சொல்லியிருந்தார். பல பாடசாலைகள் மாணவர்கள் மிக மிக
குறைவான எண்ணிக்கையோட இருக்குது. ம். ஆனா குறைவான எண்ணிக்கையோட இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குது என்றால் அதற்கு ஒரு அதிபர் நியமிக்கப்பட வேணும். ஒரு பிரைமரி ஸ்கூல்ல 2 பிள்ளை இருந்தாலும் குறைஞ்சது 3 அல்லது 4 ஆசிரியர்கள் நியமிக்கப்படத்தான் வேணும். மற்ற 2ஆம் நிலை கல்வி மாதிரி அதை கொடுக்க இயலாது. அப்ப இப்ப உதாரணத்து வடக்கு மாநிலத்திலே பாத்தீங்களா இருந்தா, நான் ஏற்கனவே அதுக்காக தான் அதை சொன்னேன்னா 20 மாணவர்களை விட குறைவான பாடசாலைகள் 10% இருக்குது என்று சொல்லி சொன்னா, அங்கே ஒரு தலைவர் அதிபர் ஒரு ஆள், அங்க பல ஆசிரியர்கள் என்று சொல்லி அங்க வளங்கள் இருக்குது. வளங்கள் இல்லாமல் இல்லை, சரியான வகையில அவை என்ன செய்யப்படல, ஒருங்கிணைந்து முகாமைப்படுத்தப்பட இல்லை. அப்ப அனைத்து அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்களா இருந்தா 1000 2000 பிள்ளைகளோட இருக்கிற பாடசாலைகள் ஆசிரியர்கள் குறைவான நிலையிலையும் இருக்குது. அப்ப இதை சமமாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையை அரசாங்கத்திட்ட இருக்குது. அதற்கான முயற்சியை இப்ப அரசாங்கம் மேற்கொள்ளுது. அதைத்தான் நேற்று சொல்லி இருந்தவர் ஜனாதிபதியும் எல்லா பாடசாலைகளையும் சமமான வளப்பகிர்வுள்ளவையாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதுல போக்குவரத்து இடைஞ்சல் உள்ள பாடசாலைகளுக்கு அரசே இலவசமாக போக்குவரத்துகளை ஏற்படுத்துவதும், ஆரம்பத்தில் இருந்த 90ஆம் ஆண்டுகள் இருந்த கொத்தணி முறையிலான பாடசாலை கட்டமைப்பை கொண்டு வாரது, இது எல்லாத்தையும் செய்வதற்கான முழுமையான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அது இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர், சட்டமூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவை தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கின்றன, அவை நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன. அந்த வகையில் ஆசிரியர் பயிற்சி 1ஆம் ஆண்டு மற்றும் 6ஆம் ஆண்டுகளுக்கு உடனடியாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இது மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கையை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய தேவை. ஆகவே இந்த அஸ்வசும போன்ற திட்டங்களினூடாக வறுமையினால் வராத மாணவர்களை கட்டாயம் பாடசாலைக்கு கொண்டு போறதும், மற்றது இதுல எந்த ஒரு இடத்திலேயும் மாணவன் நிப்பாரா இருந்தால் அது ஒட்டுமொத்த கல்வியை மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சீரழிக்கும் என்றபடியாத்தான் 13ஆம் ஆண்டு வரையும் நிச்சயமாக கல்வி கற்க வேணும் என்ற ஒரு முறைமையையும் அரசாங்கம் கொண்டு வர இருக்குது. இது இந்த விஷயம். அடுத்ததாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் இந்த பல்கலைக்கழகத்தோட இதை இணைக்கிறது சார்ந்த விஷயம். இப்ப நீங்கள் இதை வடிவா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்களா இருந்தால், அந்த சீனியர் செகண்டரியில இருக்கிற அவத்தை 2 என்று சொல்லப்படுகின்ற 12-13ஆம் ஆண்டுகள் பாரிய அளவிலான ஒரு மாற்றத்துக்கு உட்படையில் அதே ஸ்ட்ரக்சர் தான் அப்படியே இருக்குது. அதாவது சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இருக்குது. இப்போ இணைக்கப்பட்டது வொகேஷன். பல்கலைக்கழக கட்டமைப்பிலேயும் இது எல்லாம் இருக்குது. இப்ப நாங்கள் பல்கலைக்கழகம் உடனும் பார்க்கறது இந்த 15 அரச பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுறது. என்னவும் அரச பல்கலைக்கழகம் இருக்குது. நான் சொன்ன யூனிவோடெக்ன்றது ஒரு அரச பல்கலைக்கழகம், அது சமுத்திரவியல் பல்கலைக்கழகம். நான் நினைக்கிறேன் சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் என்னவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்குள்ள பதிவு செய்யப்படல. ஆனா அங்கீகாரம் வழங்கப்படுகின்ற செயற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. இப்ப அடுத்த கட்டமே ஓஷன் யூனிவர்சிட்டியும் பல்கலைக்கழகத்துக்கு மானியங்கள் ஆணைக்குழுவுக்குள்ள அடுத்த ஆண்டுக்குள்ள கொண்டு வர பண்றதுக்கான முயற்சி நடக்குது. பாடநெறி ஒன்று இங்கே உள்ளிருக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த யூனிவோடெக் இது எல்லாத்தையுமே நீ என்ன செய்ய போகிறார்கள் என்றா கொண்டு பல்கலைக்கழக கட்டமைப்போட முழுமையா இணைக்கைக்குள்ள இந்த 5வது வழி வொகேஷன் என்ற வழியில போறவருக்குமான முழுமையான விடயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இங்க பல்கலைக்கழகத்தின் மிக முக்கியமான விடயமா இருக்க போறது என்னன்னு சொல்லி சொன்னா, இங்கே இருந்து வார மாணவர்களுக்கு இப்ப ஏஎல் படிக்கைகளிலேயே பாரியளவிலான ஒரு அறிவுசார் திறம்சார் கெப்பாசிட்டி கொள்ளளவு திறன் கிடைச்சிட போகுது. என்னடா இப்போ உங்களுக்கு இந்த திட்டத்தின்படி 9ஆம் ஆண்டுல இருந்து அவர் ஒரு மெடிசினையோ அல்லது டெக்னாலஜியோ இன்ஜினியரிங்கோ எய்ம் பண்றாருண்டா அதற்கான உள்ளீடுகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்க போகுது. அப்ப பல்கலைக்கழகம் அதை மதிப்பீடு செய்து, இப்ப வரப்போற கலைத்திட்டத்தை மதிப்பீடு செய்து அதற்கு மேலான விடயங்களை கொடுப்பதற்கான கலைத்திட்டங்களை வடிவமைக்க வேண்டிய ஒரு விடயம் தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கும். அது பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சுதந்திரம் பூரணமாக. இங்கே இவ்வாறான ஒரு வேற்றுமை ஒன்று ஏற்படாதா? இப்போது நீங்கள் சொன்ன மேலதிக பாடங்களை தேர்த்து பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள், அதே போல உயர்கல்வி பீடங்களை நோக்கி செல்கின்ற மாணவர்களும் இருப்பார்கள், VTA போன்ற ஏனைய நிறுவனங்களுக்கு செல்கின்ற மாணவர். ஆனால் அவர்கள் பல்கலைக்கழக அங்கீகாரத்தை தான் பெரிதாக அங்கு பார்ப்பார்கள். இது அதற்கு பிறகு அதில் சித்தியடையாதவர்கள் தான், இல்லாவிட்டால் வேணியவர்கள் தான் அங்கு செல்ல முடியும் என்ற ஒரு விடயம் இருக்குது. ஆகவே இந்த கல்வி நிலையில் அங்கே ஒரு வேறுபாடு நாங்கள் மாற்றம் வராது. ஏனெண்டா VTAயோ நைட்டாவோ உண்மையா பல்கலைக்கழகம் இல்லை. அது இப்போ நீங்கள் ஓயலோட இருக்கிற ஒருத்தரை NVQ லெவல் 3, 4 கொண்டு போய் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுற யூனிவோடெக்குள்ள கொண்டே விடுறதா தான் இருக்க போகுது. இப்ப அந்த ட்ரைனிங் எல்லாமே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா 6ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நடக்க போகுது. இப்ப 6ல் இருந்து 9ஆம் ஆண்டு வரையும்ன்றது உங்களோட துறைசார் பயிற்சி தெரிவு. நீங்கள் இந்த சார் சொன்ன ஃபர்தர் எஜுகேஷன் சப்ஜெக்டுக்குள்ள போய் ஒன்றுக்குள்ள மாறி நீங்க 2 வருஷமும் மாறி என்னுடைய ஆண்மையான துறை எது என்பதை தெரிவு செய்திருவேன்.
9ஆம் ஆண்டில இருந்து நான் சொல்லலாம் நான் இவராகத்தான் வர போறேன், நான் ஒரு எலக்ட்ரீஷியனா வர போறேன்னு சொல்லி சொன்னால் அங்க அகாடமிக் அண்ட் ஸ்கில் என்ற ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அதுக்குள்ள இருந்து நிறைய பாடங்களை எடுத்துக்கொண்டு ஈஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸுக்குள்ள சில பாடங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பேன். இல்ல நான் டாக்டர், இன்ஜினியர், டெக்னீஷியன், டெக்னாலஜிக்கலி வர போறேன்னா ஸ்டெம்முக்குள்ள இருந்து கொண்டு பாடங்களோட பயணிப்பேன். அப்ப 9ஆம் ஆண்டில இருந்து இப்ப எனக்கு நான் வொகேஷனுக்குள்ள போறேன்னா அல்லது சயின்ஸுக்குள்ள போறேனான்றது எனக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டுரும். அப்ப ஆகவே இனி VTA நைட்டா என்பது என்ன வர வேண்டிய தேவை இருக்குமெண்டா, பல்கலைக்கழகம் என்கின்ற உயர்கல்வியை வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கானதா மாறலாம். அல்லது இந்த 6ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்கு பிறகு வொகேஷனை தெரிவு செய்யணும் தானே, அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிலையங்களாக மாறலாம். ஆகவே இனி இதுக்குள்ள இருக்கிற டீச்சர்ஸையும் என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குமெண்டா, எங்களினுடைய இந்த பாடசாலை கல்வி கட்டமைப்புக்குள்ள உள்ளீர்த்து அந்த பாடங்களுக்கு அவர்களை பயிற்சி வழங்கி கொண்டு போற ஒரு முறை ஒன்று வந்து உருவாகும். இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஏனென்று சொல்லி சொன்னா அந்த துறை இப்ப உண்மையா குழப்பம் எங்க ஏற்பட வேணும் என்று சொல்லி சொன்னா அது மற்ற பாடங்கள்ல இருக்கிறார்கள். ஏன்னா எங்கட ஆசிரியர் உள்ளீர்ப்புன்றது பாடத்தை படிச்சவருக்கு அந்த பாடத்தை நாங்கள் உள்ளீர்க்கே இல்லை. இப்ப நாங்கள் என்ன நிறைய பாடங்களை கொண்டு வந்திருக்கிறோம்ல, ஆசிரியர்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்வு செய்து உள்ளீர்க்கிறதுல தான் நிறைய பிரச்சனை இருக்க போகுது. அதை தீர்க்கத்தான் இப்ப பயிற்சி வழங்கப்பட்டு இன்ன பாடங்களுக்கு கண்டு ஆளணி ஒதுக்கீடு எல்லாம் நடந்து கொண்டு போய்கல. மற்றது ஒவ்வொரு வருடமா நடக்கைகள்ல இந்த குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த வகையில பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை அந்த கலைத்திட்டத்தை உருவாக்குறது. அடுத்தது சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் என்ன பாடத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு போகணும்ன்ற பிரச்சனை எல்லாம் எதிர்காலங்கள்ல இருக்காது. ஏனென்றா முந்தித்தான் நாங்கள் மெடிசின், சயின்ஸ் அண்டு வச்சிருந்தாங்க, பிஎஸ்சி இன் சயின்ஸ், MBBS ஏதாவது ஒன்று. இப்போ வந்து எல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டா வந்துட்டுது. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நர்சிங்குக்கு பிஎஸ்சி இன் நர்சிங் என்று கொடுக்குறோம், பிஎஸ்சி இன் ஃபார்மசி என்று சொல்லி கொடுக்குறோம். அப்போ இப்போ வந்து டிகிரியை நாங்கள் என்ன செய்ய வழிகிட்டோம்னா ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் கொடுக்க வழிகிட்டோம். அப்போ இனி பல்கலைக்கழகங்கள் தங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்டா, இந்த கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற பாடங்களுக்கான ஸ்பெஷலைசேஷனையே கொடுக்கலாம். நீங்கள் முந்தி ஆரம்பத்தில் பார்த்துருந்தா பிஎஸ்சி இன் இன்ஜினியரிங் தான் இருந்தது. இன்றைக்கு பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங், பிஎஸ்சி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ற தனிமைத்துவமான பட்ட படிப்புகள் வந்துட்டுது. அப்போ அதை மாதிரி தான் வொகேஷன்லையும் என்ன செய்ய போகிறோம், பாடங்களை தனிய டிகிரியோட கொண்டு போய்கல. பல்கலைக்கழகங்களுக்கு இருக்க போற ஒரு விடயம் என்னண்டா, மாணவர்களை உள்ளி இருக்கைகள்ல இப்ப ஆர்ட்ஸுக்கு உள்ளி இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட்டா போட்டு உள்ளி இருக்க மாட்டினோம். இப்ப பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங்டா அதுக்கு ஒரு கட் அவுட் இருக்கு. ஏன்னா அது தொடர்பாக எடுத்த மாணவர்களினுடைய பெறுபவர்களின் அடிப்படையில. அப்ப அந்த அடிப்படையில வரைகள்ல பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், தனித்துவமான டிகிரிஸை கொண்டு வரணும். அது என்னதுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சொன்னால், வேலை வாய்ப்புக்கு இலகுவாக உதவி செய்யும். என்னோட ஒருத்தர் 9ஆம் ஆண்டிலிருந்தே படித்து கொண்டு வந்து கிராஜுவேட் பண்ணி போகிற ஒரு தன்மை ஒன்று வந்து இங்கே உருவாக்கப்பட போகுது. ஆகவே பல்கலைக்கழகங்கள் இந்த விடயத்தில் செயற்படும். ஆனால் பல்கலைக்கழகங்கள் இந்த விடயத்தை இங்கே வேறு மாதிரி செய்யக்கூடாதுண்டா, அங்கே இருக்கிற ரிசோர்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை வரையறுக்க வலிக்கிடுமெண்டா தான் அது சவாலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். நான் இருக்கிறபடியால் என் சார்ந்த பாடங்களை கொடுப்பேன் வலிக்கிடாமேண்டா, அங்கே ஒரு ஆட்டோனோமின்னு ஒன்று இருக்குது தானே, அதை விட்டு இந்த கல்வி சீர்திருத்தம் சார்ந்து தங்களோட செயற்பாடுகளை செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக இந்த கல்வி திட்டம் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இதில் சேரும் சொல்லியிருந்தார் வந்து இந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து பல்கலைக்கழகங்கள் இது இப்போ இலங்கைன்ற SLQF இருக்குது, ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கின்ற 1ன்றது வந்து உண்மையாக எங்கட OL, 2ன்றது AL. நாங்கள் அதை இப்போ காப்போத உயர்தரம் சாதாரணம் என்று பரீட்சைகளுக்கு கூடாகத்தான் செய்து கொண்டிருந்த நாங்கள். உண்மையாக இந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து அமுல்படுத்தப்படையில அந்த கிரெடிட்டை அவர் ஃபில் பண்ணிக்கல, நாங்கள் அடுத்த கட்ட கல்விக்கு வெளிநாடுகளுக்கோ எல்லாத்துக்கோ போய்கல எங்களுக்கு அந்த தரம் கல்வியின் தர சான்றிதழை பெற்றுக்கொள்றதுல வந்து பாரிய ஒரு பிரச்சனைகளும் இருக்க போறதில்லை. மற்ற இந்த பரீட்சைகள் தொடர்பாகவும் சார் சொல்லியிருந்தார். அப்போ 10ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 11ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து முழுமையாக அவர்கள் பரீட்சை மைய கல்வியைத்தான் அதிகமாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் அதுக்கு முன்னுக்கே அவர்களுக்கான திறன் சார்ந்த விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு துறைக்குள்ள போயிடுவேன், அடையாளப்படுத்தப்பட்டு அவர் அதுக்குள்ள போயிடுவோம். அந்த நேரம் அவர்களினுடைய தொடர்ச்சியான திறன்களை மதிப்பிடத்தான் உள்ளக மதிப்பீடுகள் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். மற்றதில் ஜனாதிபதி சொல்லியிருந்தார், ஒரு மாணவன் 3 நாளைக்கு பாடசாலைக்கு வரையில்லை என்றால் அதிகாரிகள் நிச்சயமாக கவனிக்க வேணுமெண்டா. இப்ப இந்த உள்ளக
மதிப்பீடு வரைகள் அந்த மாணவனுக்கு வாரத்தில் 2 மதிப்பீடாவது வரப்போகுது. ஆகவே ஒரு ஆசிரியராலேயோ அல்லது மேற்பார்வையாளரையோ இலகுவாக பார்க்க முடியும் இந்த மாணவன் ஏன் வராமல் இருக்கிறார், இந்த மதிப்பீடு ஏன் நடைபெறாமல் இருக்குதுன்றதுனால இந்த கலைத்திட்டமே ஒரு மேற்பார்வை திட்டத்தையும் வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இது சரியாக 100% அனைவரனுடைய பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயம் வெற்றி அடையும். அடுத்தது 3வது விஷயம், இந்த வரலாற்று பாடங்கள் தொடர்பாக அது தொடர்பான பாட கட்டமைப்பை உருவாக்குவது என்பது கல்வி சார்ந்தவர்களின் கையில தான் இருக்குது. இப்ப தேசிய கல்வி நிறுவனம் அவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மற்ற வெளியில இருக்கிற துறை சார்ந்தவர்கள் சேர்ந்துதான் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்க போயினோம். நான் நினைக்கல வரலாறு போன்ற பாடங்கள் ஒரே பாடத்திட்டம் அனைத்து மொழி சார்ந்தவர்களுக்கும் இருக்குமென்று நான் நினைக்கல. அது தொடர்பாகத்தான் இப்ப கலந்துரையாடல் நடக்குது. சில வேளைகளில் காலங்களில் இப்ப வந்து இந்த கொள்கை திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சில பாடங்கள் வந்து ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு, சில இல்லை பல தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. சில இப்படியான பாடங்களுக்கு அந்தந்த மொழி சார்ந்து அந்தந்த கலாச்சாரம் சார்ந்தவர்களுக்கு அவர்கள் சார்ந்த விடயங்களை முன்னுரிமை அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சில வேளைகளில் இருக்கலாம். அது இந்த பாராளுமன்ற அமர்வுகள் முடிந்து ஏனையவர்களினுடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் ஒரே ஒரு நோக்கம், சுய கற்றலுடைய, சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வுடைய, தான் கற்றல் என்பதை விட எவ்வாறு கற்றல் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவ சமுதாயத்தை அனைத்து விடயங்களையும் கலை, பண்பாடு, பொறுப்பு எல்லாத்தையும் உணர்ந்து கொண்ட தலைமைத்துவ பண்புகளோடு உருவாக்குறது தான் இந்த கல்வி திட்டத்தின் ஒரே நோக்கமாக. மீண்டும் சர்வேஸ்வரிடம் இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் திருப்பி உங்கள் பக்கமே பதில் சொல்லியிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் தான் அதை எங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவை அங்கு என்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும்? இல்லை, நான் என்னுடைய இந்த உரையின் இந்த பாகத்தை நான் 2 தளங்களில் அணுகுவதற்கு விருப்பப்படுகிறேன். ஒன்று, ஒரு பெற்றோராக நான் அதை பார்க்கிறேன். 2வது, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளராக பார்க்கலாம். இது அதிர்ஷ்டமோ அல்லது துரதிர்ஷ்டமோ தெரியல, என்னுடைய மகளும் கபிலன்ற மகளும் இந்த கல்வி திட்டத்தினுடைய பரிசோதனை விலங்குகள். அவர்கள் 2 பேரும் இப்பொழுது தரம் 5இல் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு 3 மாதத்தில் தரம் 6க்கு வர போகிறார்கள். வருகிற பொழுது அவர்கள் பரிசோதனை விலங்குகள். ஆகவே நாங்கள் நேரடியாகவே நான் ஒரு வாய்ப்பாக கூட பார்ப்பேன். நான் ஒரு துறை சார்ந்து பணியாற்றுகிற பொழுது எனக்கு இப்படியான வாய்ப்புகள் இயற்கையால் தர்றது உண்டு. அவ்வப்போது அதோடு நான் பயணிப்பது உண்டு. இந்த 3 பாடம் வந்த பொழுது நான் 1வது அணியில் இருந்தேன் உயர்தரத்தில். பிறகு பல்கலைக்கழக சர்ஸ்கோர் முறையில் நான் 1வது அணி. பிறகு பல்கலைக்கழகத்துக்கு போகிற பொழுது பேராசிரியர் குமார வடிவேலும் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குராஜ் அவர்களும் அப்போது அறிமுகப்படுத்திய அந்த GPS சிஸ்டத்தின் 1வது அணி நாங்களாக இருந்தோம். அதில் நாங்கள் ஒரு பரிசோதனை விலங்குகளாக பரிசோதிக்கப்பட்டோம். இப்போ இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தையும் என்னுடைய மக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பரிசோதிப்பதற்கு ஒரு பரம்பரையான அது ஒரு அது சில பூர்வீக பலன்கள் போல வருகிறது. நான் அந்த பல்கலைக்கழகத்தின் புதிய சிஸ்டத்தில் மாட்டப்பட்டு சிக்கப்பட்டவன். நான் மிக நெருக்கடி. எங்களை பரிசோதிச்சு பின்னுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் திருத்தி எங்களுக்கு பின்னுக்கு வந்தவர்கள் எங்களோட நல்லா இருக்கிறார்கள். அந்த குறைகள் எல்லாம் திருத்தப்பட்டவை. நான் அப்படியான நெருக்கடிகள் உண்டு. அப்போ நான் சொல்கிற விஷயம் ஒரு சில இடங்களில் ஒரு காட்சியமாக இருந்தாலும் ஒரு ஆழமானது. ஏனென்றால் பெற்றோர் மத்தியில் ஒரு பெரிய அச்ச உணர்வு இருக்கிறது. இப்போ எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய அந்த தேசிய ரீதியான கலந்துரையாடல் குழுமங்களில் பல விரிவுரையாளர்கள் வந்து பெற்றோராகத்தான் கதைக்க தொடங்குகிறார்கள். எங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதை நாங்கள் விடக்கூடாது, அந்த விதமான கருத்துக்கள் கூட இப்பொழுது பெற தொடங்கியது. என்ன உங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு என்று சொல்லி ஒரு அதீதமான இலட்சிய கனவுகளை நாங்கள் இலங்கை சார்ந்த பெற்றோர்கள், கீழைப்புலம் சார்ந்த பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு திறன் விருத்தி என்பதற்கு கொடுக்கின்ற செல்வாக்கை விட அறிவு விருத்திக்கு தான் எங்களுடைய பண்பாட்டில் அதிக செல்வாக்கை கொடுக்கும். அதைத்தான் கௌரவத்தன்மையாக கூட பார்ப்பார்கள். இப்போ உங்களோட பிள்ளை வந்து ஒரு அறிவு விருத்தி மையத்தினுடைய உயர்வில் இருக்கிறதை தான் கூட பார்க்கும். திறன் விருத்தி அது யதார்த்தம். அது எப்படி நாங்கள் சமாளிக்க போகிறோம் என்கிற விதங்கள் இருக்கிறது. அதே மாதிரி திரு கபிலன் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ இதில் இந்த கல்வி சீர்திருத்தம் என்னுடைய பார்வையில் இந்த புதிய எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் என்பது வந்து அங்காங்கு சிதறி கிடக்கின்ற விடயங்களை ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற முயற்சியை தான் செய்கிறது. பெரும்பாலும் 75% சிதறி கிடக்கிற விஷயங்களை ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வருகிறது. அதோட புதிதான விஷயங்களையும் கொண்டு வருது. இப்போ நீங்கள் இந்த வொகேஷனல் எஜுகேஷன் இப்போ 5வது திட்டமாக வருது என்ற விஷயம் எல்லாம் அது பழசு. அது ஏற்கனவே பாடசாலைகள் நடைமுறையில் இருக்குது. 13 ஆண்டு கல்வி திட்டம் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்குது. திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்த காலப்பகுதியில் இந்த ஓட்டோக்காரட்ட லைசன்ஸை வந்து 35 வயசுக்கு கொண்டு போனேன். ஓட்டோ முச்சக்கர வண்டிக்கான லைசன்ஸ் வந்து 35 ஏஜஸுக்கு கொண்டு போகணும், 35 வயசுக்கு கொண்டு போகணும்னு மைத்ரி காலமோ அல்லது அதுக்கு அவருடைய திட்டம் என்று எனக்கு தெரியும். கொண்டு போனது பெரிய எதிர்ப்பு கொண்டு வந்தது. கொண்டு போனதுக்கான காரணம் கபிலன் ஏற்கனவே சொன்னது போலதான், இந்த குற்றச்செயலில் அதிகம் சம்பந்தப்பட்டவர்கள்
காப்போத சாதாரண சித்தி இல்லாதவர்கள், போதை வஸ்து பாவனையில் அதிகம் சம்பந்தப்பட்டவர்கள், 8ஆம் 9ஆம் வகுப்பு கீழே படித்தவர்கள், அதே மாதிரித்தான் அதிகளவு குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்டவர் ஆட்டோ சாரதிகள். இலங்கை குற்றச்செயல்கள் அதிகம் சம்பந்தப்பட்டவர் ஓட்ட சாரதிகளாக இருக்கிற போலீஸ் கணக்கெடுப்பு இருக்கு. அதால அவர் என்ன செய்தாருன்னா 35 வயசுக்கு மேலே தான் ஓட்டோ லைசன்ஸ் எடுக்கலாம் விஷயத்தை கொண்டு போகிற பொழுது அது பெரிய எதிர்ப்பு வந்தது. அது என்ன உண்மையான பாதிப்பும் இருக்கு. என்ன மறுமையான பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தை பராமரிப்பதற்கு ஓட்டோ ஒரு நல்ல தலைநகர் அந்த கிராமங்களில் அது உதவி. அது பிறகு கைவிடப்பட்ட தொழில் வாய்ப்பு இல்லாமல் பிறகு இந்த 13 ஆண்டு கல்வி திட்டம், அதாவது OL ஃபைல் பண்ணினாலும் தொடர்ந்து 13 ஆண்டுகள் பாடசாலையில் படிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டம் இன்றைக்கும் இருக்கு. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அது தொடர் கல்வி என்று தமிழ் சொல்றாங்க. 13 ஆண்டு கல்வி திட்டம், அதுல இவர்கள் சொல்ற அந்த பாடங்கள் இப்பவும் இருக்கு. அலுமினியம் நடைமுறையில் இருக்கிறது. முத்து தம்பி ஸ்கூல்ல இருக்குது, மானி பைந்து கல்லூரியில் இருக்குது, நடைமுறை பல 5 ஆண்டு 6 ஆண்டுகளாக இருக்கு. ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது, பல டீச்சர்ஸ் இருக்கிறார்கள். அதுல இருக்கிற பிரச்சனை, நாங்க 2வது கவிதம் கலைச்ச பிரச்சனை, யார் டீச்சர்ஸ்? அந்த 13 ஆண்டு கழித்திருக்கிற டீச்சர்ஸ் இல்லை. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சில நியமங்கள் இருக்கும். ஆசிய சேவை பிரமாண குறிப்புகள் ஏற்பட நியமனம் செய்யலாம். அப்படி நியமனம் செய்ய பட்டதாரியை கொண்டு வச்சிருக்கோம். அக்வாகல்ச்சர் பட்டதாரியை கொண்டு வச்சிருக்கிறோம். டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்து வெளியில வந்தாக்களை கொண்டு 13 ஆண்டு கல்வி திட்டத்தில் வச்சிருக்கோம். அவர்கள் அங்கே வந்து வெல்டிங்கை பற்றி படிப்பிக்கிறேன்னா அவர்களுக்கு வெல்டிங் அந்த என்ன எப்படி இரண்டு தெரியாது. அது படிப்பிக்கணும் ஸ்கில். அது இது நாலேஜ். இந்த நாலேஜும் ஸ்கில்லும் வந்து இல்லாதவர்களால் அதை கற்பிக்க முடியாது. இதுதான் இந்த 13 ஆண்டு கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி. இப்போ நடக்கிறது என்னன்னா, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திட்டமா, ஏன்னா ஒரு கீழே நிற்கிறது இல்லாமல் அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டமாக அந்த ஸ்ட்ரீமில் ஒன்றாக கொண்டு வர முயற்சி இருக்குது. அதுக்கு பிறகு யூனிவர்டெக் கேம்பஸ் இருக்குது, ரத்னாலையில் இருக்குது, அதுக்கான அனுமதிகள் அதுக்குள்ள வழங்கப்படும். ஆகவே அங்காங்க சிதறி கிடக்கிறது ஒரு நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வருது. இந்த திட்டம் நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வருது. கொண்டு வரைக்கும் ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் நிறைய வரும். அது இந்த இடத்துலையும் வரும், அது இல்லையாண்டு இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸை தாண்டி அங்கே நாங்கள் போகிற பொழுது ஒரு 3, 4, 5 வருடங்களுக்கு பிறகு இந்த திட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையலாம். சில வேளைகளில் சில சரக்குகள் இருக்கிற பொழுது ஒரு புதிய மாற்று திட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டிய தேவைப்பாடு வரும். ஆகவே இது என்னுடைய பார்வை என்பது கபிலன் சொன்ன மாதிரி டைமில் இருக்கிற மாதிரி இந்த A-level எக்ஸாமில் கூட ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம் என்பது மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப்னு மாறுது. பாடங்கள்லாம் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள் சேந்தன் சார் அவருடைய காலத்தில் 4 பாடம் படிக்கிற பொழுது வர்த்தகத்துறை சார்ந்த படிக்கிற பிரதானமான பாடம் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆசிரியர் தவசேகர் இப்போ இருக்கிற படிப்பிக்கிறார். ஒரு காலத்தில் மிக பிரபலமான ஆசிரியர் அந்த பாடத்துறை கற்பிப்பார். அவர் விஞ்ஞானப்பட்டதாரி. பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பிப்பதில் ஒரு தனியார் கல்வித்துறையில் மிக பிரபலமாக இருந்தவர் திரு தவசேகர். பிறகு அந்த போட்டி பரீட்சைகளை படிப்பித்து இன்றைக்கு அந்த பாடம் காணா போயிட்டு 3 வருட பொழுது அது இல்லாமல் போயிருக்கு. தெரியும், அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. இப்போ நீங்கள் கடந்த வருஷம் வந்திருக்க AL எக்ஸாம் அட்மிஷன் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்படும் அவ்வளவு பாடங்களும் அங்கே இருக்குது. ஒன்றும் புதுசாக வரல. வெளிநாட்டு மொழிகள் தாராளமாக இருக்குது. ஜப்பானிய மொழியிலிருந்து, ஹிந்தியிலிருந்து, சைனீஸ் மொழியிலிருந்து எல்லா மொழிகளும் இப்பவும் இருக்கு. நாங்கள் நினைச்ச OL இருக்குது. எல்லா இடங்களும் இந்த தொகுதிகள் இருக்கு. புதிய விஷயங்கள் 1-2 வந்திருக்கு. புது பாடங்கள் வந்து சேர்ந்திருக்குது. டிஜிட்டல் லிட்ரஸி அப்படியான புதிய போக்குகளுக்கு ஏற்ற விதத்தில் வந்திருக்கிறது பாடங்கள். எனவே இந்த ஒரு நேர்கோட்டுக்குள்ள அலைன் பண்ணி ஒரு நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வருகின்ற முயற்சி தான் நடக்குது. அதுக்காக கட்டமைப்பு மாற்றங்கள் வருது. ஒன்று பாடசாலை பாடவேளை. அது முக்கியமாக பாடவேளை வந்து 40 நிமிடங்களாக இருக்கக்கூடிய பாடவேளை வந்து இனி 50 நிமிடங்களாக மாறுது. அல்லது 1 மணித்தியாலத்தை நோக்கி நகருது. பாடவேளைகளுடைய எண்ணிக்கை குறையுது. ஒரு நாளுக்குரிய பாடவேளைகளுடைய எண்ணிக்கை குறையுது. இந்த கிரெடிட் சிஸ்டம் என்று வருகிற பொழுது பலருக்கு அது குழப்பம் இருக்குது. இந்த கிரெடிட் சிஸ்டம் அது பல்கலைக்கழகங்கள் அது ஏற்கனவே அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிரெடிட் வேல்யூ கிரெடிட் சிஸ்டம். ஆனால் இதில் ஒரு கேள்வி இருக்குது. பல்கலைக்கழக கிரெடிட் சிஸ்டமும் இந்த கிரெடிட் சிஸ்டம் உண்டா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது அதுக்கு நிதானமாக பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய கல்வி பணிப்பாளர் சொல்றார், அது ஸ்கூல் கிரெடிட் சிஸ்டம். அது வேறு. இந்த பல்கலைக்கழகங்களில் நாங்கள் ஒரு கிரெடிட் சிஸ்டத்தை வந்து 50 மணித்தியாலங்கள் பார்ப்போம். ஒரு கிரெடிட் என்பது 50 மணித்தியாலம். அதில் 15 மணித்தியாலம் ஆசிரியர் நேரடியாக மாணவரோட பழகிறது, 35 மணித்தியாலம் மாணவன் தன்னுடைய சுய கற்றலை பயன்படுத்தினா அது பல்கலைக்கழக கிரெடிட் சிஸ்டம். ஆனால் ஸ்கூல் கிரெடிட் சிஸ்டம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு சர்வதேச நியமப்படுத்தலை கொண்டு வருகிறது. நீங்கள் அந்த மறுசீரமைப்பு தகுந்தமாக எல்லா இடமும் பரவகை செய்யப்படுகின்ற அந்த ஆவணத்தில் பார்க்குற பொழுது கூட ஒரு தொகுதியில் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோடு எப்படி அலைன் பண்ணுதுன்றது அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அது குறிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டு கல்வி திட்டம், +2, +1, +2 12 ஆண்டு. அதெல்லாம் அவர்கள் வேலைக்கு பல்கலைக்கழகத்தை முடிக்கிறார்கள். ஆனால் இலங்கையின் நாங்கள் இந்திய கல்வி முறைமையோட இலங்கை கல்வி முறைமை சர்வதேச ரீதியான அங்கீகாரம் கூடியது. இலங்கையில் நாங்கள் சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு ஈஸியாங்கிற பிள்ளைகள் போகிறார்கள். அதுக்கான ரீசன் வந்து இந்த 13 வருடங்கள் பாடசாலை கல்வி கேட்கிற அந்த முறைமை எங்களுக்குள்ள இருக்கிறது என்கின்ற அந்த போக்குநிலைகள் இருக்குது. ஆகவே இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் வந்து ஒரு வரவேற்கப்படத்தக்க விஷயங்கள் பல இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் முயற்சியில் போகிறவர்கள் வரக்கூடிய யதார்த்தமான நெருக்கீடுகளை
தாண்டி பயணிப்பது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். நான் ஒரு செய்தி சொல்லணும், கபிலன் கேட்டதில்லை, பல்கலைக்கழகங்களை என்ன மாதிரி இயங்க போறேன்னா அது ஒரு பெரிய சவாலுக்குரியதுதான். என்ன தெரியும், பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றும் தங்களுடைய தனித்துவங்களை ஒரு பொழுதும் விட்டுக் கொடுப்பதில்லை. பல்கலைக்கழகங்களுக்கு கூடிய உள்ளக அரசியல்கள் இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் சில பேர் தாங்கள் கற்பிப்பதற்காக பாடங்களை உருவாக்குவது, மாணவன் கற்பதற்கான பாடங்களை தாங்கள் கற்பிப்பதற்காக பாடங்கள் உருவாக்குறது, அது இயல்பான தன்மைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இது எப்படி வரணும்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்ட கற்கிணறி ஆரம்பிப்பது என்பது இவ்வளவு காலமும் பொட்டம் டு டப்பில் போகும். நானும் கபிலனும் சேர்ந்து அப்படியான இதில் ஈடுபட்டிருக்கிறோம். பல்கலைக்கழக காலத்தில் போகிற பொழுது கீழே இருந்து மேலே போகும். அது ஒரு இயல்பு, அதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. அரசாங்கம் இப்படி நடைமுறையை கொண்டு வருகிற பொழுது மேலே இருந்து கீழே வர வேணும். ஒரு காமன் கரிக்குலம் கிரியேட் பண்ணப்பட்டு உதாரணம் புதிய என்னென்ன பாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு புலமையாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில் சந்தித்து ஒரு பொதுவான கலை திட்டத்தை உருவாக்கி மானிய ஆணைக்குழு அதை எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் ஆஃபர் பண்ணலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பிராந்திய ரீதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், அப்படி பிராந்திய ரீதியாக ஆஃபர் பண்ணலாம். இப்போ முந்தைய ஒரு திட்டம் இருந்தது, சிட்டி கேம்பஸஸ் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அது கோத்தபாய ராஜபக்ச காலத்தில் நகர பல்கலைக்கழகங்கள் என்ற ஒரு திட்டம் பெறப்பட்டது. அதனுடைய ஒரு மாற்று வடிவம் கூட இந்த கல்வி திட்டத்தில் வரப்போகுது. ஆக எங்களுடைய இந்த மரபு சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கக்கூடிய வகிபாகங்களை தாண்டி இந்த வெற்றிடங்கள், கபிலன் சொல்ற அந்த வெற்றிடம் இருக்குத்தானே, உயர்தரத்தில் கற்கிறதுக்கு இப்போ மரபு பல்கலைக்கழகங்கள் இடம் இல்லாமல் போயிடுமெண்டா அந்த இடத்தை நிரப்புவதற்கான புதிய பல்கலைக்கழகம், அது மானிய ஆணைக்குழுக்குள்ள பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்துக்குள்ளே அமையக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இல்லாவிட்டாலும் மாற்று வடிவங்களுடைய பல்கலைக்கழகங்கள், இப்போ சமுத்திர பல்கலைக்கழகம் போன்றும் யூனிவோடெக் போன்றும் அப்படியான பல்கலைக்கழக முறைமைகளுக்குள்ள புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளும் இருக்குது. ஆசிரிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட இருக்கிறது. தேசிய கல்வி நிறுவனத்தில் அதில் குழப்பங்கள் இருக்குது, வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் புதிய நோக்கங்களையும் பற்றி சிந்திக்கப்படுது. எனவே ஒரு பெரிய பாரிய முயற்சி, இது சாதாரணமான முயற்சி அல்ல, ஒரு பாரிய திருப்பத்தை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம். அப்போ இப்போ சில நேரங்களில் நாங்கள் கலைக்கிற பொழுது இந்த கொத்தணி முறை பற்றியெல்லாம் கபிலன் சொல்கிற பொழுது கேட்டுக்கொண்டிருக்க பழைய ஆக்களுக்கு உங்கள் திரும்பி பழையபடி அங்கே வராங்க ஒன்று வேறு இருக்கும், இந்த ஜூட்டோன் அடித்து வர மாட்டோம். ஏன்னா நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம், நான் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படித்த காலங்களில் 80களினுடைய குழந்தைகள் 80s கிட்ஸ் படிச்சிருந்த காலத்தில் இந்த கொத்தணி முறைமை இருந்தது, கிளஸ்டர் ஸ்கூல்ஸ் கொத்தணி முறைமை இருந்தது. இப்போ நாங்கள் திரும்ப வந்து அதுக்குள்ளே போகிறோமா, அதுக்குள்ளே திரும்ப ஜூட்டர்ன் பண்ணுறோமா, அல்லது எங்களுடைய பழைய முறைமைகளுக்குள்ள சிந்திக்க துவங்குறோமா? வேற நீங்கள் சொல்ற மாதிரி இந்த 9ஆம் ஆண்டில் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு புதுசே இல்லை. இலங்கையில் முதல் இருந்தது. என்னுடைய தந்தையாக்கள் படித்த காலத்தில், அவருடைய வயதத்தோடு படித்த காலத்தில், இங்கே சேந்தனுடைய அப்பா படித்த காலத்தில், கபிலனுடைய அப்பா படித்த காலத்தில், உங்களுடைய அப்பா படித்த காலங்கள் எல்லாம் நினைக்கிறேன் 1970-72களுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் 9ஆம் ஆண்டிலேயே இந்த ஸ்ட்ரீம் செலெக்ஷன்ஸ் இருந்தது. அங்கே அப்போ பூமி சாஸ்திரம் இருந்தது, ஜியோகிராஃபி பெரிய லெவலில் இருந்தது. அப்போவே இங்கிலீஷ் மீடியம், கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம் டிகிரி இருந்தது சுயபாசா கற்கை வருவதற்கு முன்னர். அப்போவே இந்த 10ஆம் ஆண்டு SSC HSC என்று சொல்லப்படுற அந்த பருவங்கள்லேயே ஸ்ட்ரீம் செலெக்ஷன் இருந்தது. அது எங்களுக்கு புதிதல்ல, இலங்கை கல்வி முறைமைக்கு இந்த விடயங்கள் புதிதல்ல. நாங்கள் அவையெல்லாம் எங்களுக்கு பலன் செய்யவில்லை என்றுதான் நாங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டோம். ஆனால் அது ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான சிஸ்டம்கள்ட்ட இருந்தது, ஒரு நல்ல எஜுகேஷனல் சிஸ்டம் ஹிஸ்டாரிக்கல் வைஸாங்கள்ட்ட இருந்தது. இப்போ அவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் போகிற பொழுது ஓரளவுக்கு ஒரு ஒளிமயமான பாதையில் போகிற மாதிரியான உணர்வு எனக்கு இருக்குது. நான் காகித உபத்திலிருந்து ஒரு கல்வியலாளனாக அதை பார்க்கிற பொழுது எனக்கு அதில் உடன்பாடு இருக்குது, இந்த கல்வி மறுசீரமைப்பில் உடன்பாடு இருக்குது. ஆனால் ஒரு யதார்த்தம் என்று வருகிற பொழுது ஒரு கீழைப்புல சிந்தனை, ஒரு மரபு சார்ந்த சிந்தனை, அறிவு மையம் திறன் மையத்துக்கான விருத்தி என்கின்ற அந்த சிந்தனையை தாண்டி அறிவு மையம் விருத்தி பற்றி நோக்குகின்ற பெற்றோர்களுடைய நோக்கு நிலைகள், மற்ற போட்டித்தன்மை வாய்ந்த முறைமை, அடுத்தது எத்தனை பேருக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கே அது பெரிய சேலஞ்ச். எங்களுக்கு 10 விதமானவர்களுக்கு தான் உயர்கல்வி வாய்ப்பை கொடுக்க முடிகிறது, 10-15 வீதம். அந்த விடயங்களை பற்றி யோசிக்கிற பொழுது தான் ஒரு தயக்கம் இருக்கிறது, இது எவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது. அவை எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த முறைமை அமையும் என்ற சிறப்பு ஒரு செய்தி. நான் நினைக்கிறேன் இந்த கல்வி திட்டங்களோட ஊடாடுகின்றவர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள். அன்றைக்கு கல்வி தேசிய கல்வி பணிப்பாளர் நாயகம் கூட சொன்னார், தொடர்ச்சியான உரையாடல்களை ஜனாதிபதி கூட அதை அழுத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது நீங்கள் இப்படி சொல்ற பதட்டப்படுகிறேன், இப்படியான கலந்துரையாடல்களை ஜனாதிபதி பதட்டப்படுகிறேன்னா நீங்கள் உருவாகிற திட்டங்களை எப்படி அடிமட்டத்தில் கொண்டு போய் செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய வேணும். பாடசாலை மட்டத்தில் இருந்து பாடசாலைகளுடைய கட்டமைப்பு வசதிகள் இருந்து எல்லாம் செய்யும் அதை செய்யுங்கன்னு சொல்லப்படுகிற அந்த விஷயம் இருக்குது தானே, அது ஒரு மிக மிக கூர்மையாக பார்க்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமான ஒரு களம் திறந்திருக்கிறது. வடக்கு கல்விப்புலத்திலிருந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு முக்கியமான நபர்கள் இந்த விடயம் தொடர்பான ஒரு இதை செய்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் இங்கே பேசப்படணும் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கு. சரி,
இதோடு இந்த வாரத்தினுடைய எது சரி எது பிள்ளை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். 2 எது சரி எது பிள்ளை நிகழ்ச்சியிலே முக்கியமாக நாங்கள் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை அரசு கொண்டு வரப்போகின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பாகவும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பாடவிதான செயற்பாடுகள் அதை நடைமுறைப்படுத்தப்படும் போது எதிர்நோக்கக்கூடிய சிரமங்கள் அதை எவ்வாறு இலகுவாக நடைமுறைப்படுத்தப்படலாம், பெற்றோர்கள் அதிலே எதிர்நோக்குகின்ற சிந்தனைகளாக இருக்கலாம், மாணவர்களை அதை புதிதாக கொண்டு வரும்போது அதை அவர்கள் எதிர்நோக்குகின்ற சிந்தனைகளாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்கள் உயர் படிப்புக்காக தொடரும்போது அதற்காக இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டம் எந்த அளவு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். தொடர்ச்சியாக இந்த விடயம் சார்ந்த பேசுபவர்களை தொடர்ந்து எமது ஏனைய நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்விப்புலம் சார்ந்தவர்களுக்கும் அந்த தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்று மிக முக்கியமான மூவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தனர். தொடர்ந்து 2 எது சரி எது பிள்ளை நிகழ்ச்சியும் அவர்களுடைய கருத்துக்கள் காத்திரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவே எமது அழைப்பை ஏற்று ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்போது இருக்கிறோம். ஒரு கல்வி மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இது பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயப்பரப்பாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஆரோக்கியமாக எந்த துறைகளிலும் எந்த விடயங்களிலுமே ஒரு குழப்ப நிலை ஏற்படாமல் அது ஒரு சீராக மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி உட்பட உலகமயமாக்கல், அதற்கான நாங்கள் வர்த்தக ரீதியிலான அணுகுமுறைகள் அனைத்து விடயங்களுக்குமான ஒரு தீர்வை நோக்கி ஒரு முதல் படியாக கல்வியிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முயற்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஆகவே இது எதிர்காலத்தில் எவ்வாறான நடைமுறைகளோடு இது சாத்தியப்பட போகிறது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே எமது அழைப்பை ஏற்று வருகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியல் துறையினுடைய விரிவுரையாளர் சர்வேஸ்வரா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய புத்திஜீவிகள் அமைப்பகத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் கல்வியாளராகவும் இருக்கின்ற திரு சு. கபிலன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் வேலும் மயிலும் சேந்தன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.